அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ போட ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கணும். அதனால தான் நம்ம நேற்று வந்து 508 அப்படிங்கும்போது நம்ம வந்து 150 அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்திருந்தோம். இதில் நம்மளுக்கு வந்து பி போர்டில் அப்படியே மாறி தான் பி போர்டு அல்லது சி போர்டு அப்படிங்கிற மாதிரி மாறி 5 0 அப்படியே மாறி வந்துருச்சு. அது போன வீடியோவில் இருக்கிறத நான் காமிக்க முடியல. இப்போ டைமும் ஆகிடுச்சு. அதனால் ஷார்ட்டாக இன்றைக்குரிய வீடியோவில் இன்றைக்கி என்ன கெஸிங்கில் இருக்குது ஷார்ட்டாக பார்த்துருவோம். மறக்காமல் இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ண பார்த்துருக்கீங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாருங்க நண்பர்களே. இன்றைக்குரிய கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7 6 6க்கு 5 5க்கு 0 0க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏ போர்டில் இங்கேருந்து என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1 அப்படிங்கிற மாதிரி வருது. சரி, அதுக்கடுத்தது பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 5 2 3 1 0 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது 3 1 0னா இதில் வந்து சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து 6 வரலாம் 4 வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு 6 அப்படிங்கிறது நான் எடுத்துக்கிறேன். 6. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா 0 0 6 7 5 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0க்கு 6 6க்கு 7 7க்கு 5 அப்படின்ற மாதிரி இருந்தால் 5க்கு வந்து ஒரு வேளை 4 அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் நம்ம வந்து 64 46ன்னு 2 விதமாக நம்மளுக்கு தெரியுது. அப்படிங்கும்போது நம்ம இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5க்கு வந்து நம்மளுக்கு சி போர்டில் வந்து 4 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ 164 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ 508 508 அப்படிங்கும்போது 5க்கு வந்து 1 1க்கு வந்து 6 8க்கு வந்து 4 சரியா. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 164 அப்படிங்கிறது கிடைக்கிது. இந்த 164 அப்படிங்கிறது ஒரு வேளை 164 146 அப்படிங்கிற மாதிரி கூட நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி தெரியுது இந்த 508 அப்படிங்கிற கெஸ்ஸிங்கில் சரியா. ஸோ 164 146 அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுதான் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் சரிங்களா. 164 146 அப்படிங்கிறது நம்ம பாக்ஸில் பார்க்குறோம். இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசியில் 64 46 அப்படிங்கிற மாதிரி தான் கிடைக்கிது. சரி, ஓகே. இப்போ இது இல்லாமல் காமனாகவே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு 5க்கு 508 அப்படிங்கும்போது 5க்கு 0 0க்கு 5 அப்படிங்கிற மாதிரி வருது. 8க்கு வந்து நம்மளுக்கு இந்த சி போர்டில் பொறுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 8க்கு வந்து இங்கே 5 இருக்குது, 8க்கு வந்து திருப்பி 5 இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 8க்கு 5 அப்படிங்கிறது திருப்பி ரிப்பீட் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே 4 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம், 164 அப்படிங்கிறது எடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 054 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதாவது 5க்கு 0 0க்கு 5 8க்கு 4 சரிங்களா. ஸோ 054 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் வருது. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்கக்கூடியது நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் 164 054. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இந்த 64 அப்படிங்கிறது 46 ஆகும், இந்த 54 அப்படிங்கிறது 45 ஆகும் நம்மளுக்கு இதில் கிடைக்கிது. ஸோ இதுதான் இந்த கெஸ்ஸிங்கில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் சரிங்களா. ஸோ 64 46 54 45ங்கிறது நம்மளுக்கு பிசியில் கணிப்புகளாக வருது சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய கணிப்பில் இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய எண்களாக இருக்குது. இது போன வார ரிசல்ட்டில் நம்மளுக்கு என்ன வரி வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து போன கடைசியாக வந்த அந்த தனலட்சுமி அப்படிங்கிறது ரிசல்ட் வந்து கடைசியாக வந்து 725 அப்படின்ட்டுருக்கு, 725 அப்படின்ட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 315 அப்படிங்கிறது இருக்குது. இந்த 5ங்கிறது அப்படியே கண்டினியூட்டியாக ட்ராவலில் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது 8க்கு 5 இன்றைக்கி 4 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இதுபடி நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3க்கு 7னா 3க்கு வந்து 7 அப்படிங்கும்போது 7க்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0 கிடைக்கிது. 7 அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு 0 கிடைக்கிது. இங்கே 1க்கு 2ன்னு இருக்குது. அப்படிங்கும்போது 2க்கு என்னமாக வரலாம், 2க்கு பவர் 5 தான். அதே மாதிரி 5 5ன்னு இருக்குது. நம்ம வந்து என்ன நம்ம சொல்லியிருக்கோன்னா 5445 மாதிரி இருக்குது. ஸோ அப்படி எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் 054 அப்படிங்கிறது நம்மளுக்கு காமனாகவே இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. சரி, இப்போ நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் எதிர்பார்த்தோம்னா ஏபிஎஸ்சிபிசி 16 61 64 46
05 50. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 45 54, அதே மாதிரி 53 35 அப்படிங்கிற மாதிரி மொத்தம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 6 6 2 8 2 10 செட்டுங்கிறது நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிஸில் கணிப்புகளாக தெரியுது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஏ போர்டில் 1 அல்லது 0 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பில் வருது. ஸோ பிசியில் நம்ம ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு தெளிவாக தனியாகவே சொல்லியிருக்கேன். பிசியை பொறுத்த வரைக்கும் 64 46, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 54 45. ஸோ இதுதான் நம்ம வந்து பிசியில் நம்ம செப்பரேட்டடாக கணிப்படுத்துகிறோம். ஏபி அப்படிங்கிற போது 5க்கு 0 0க்கு 5ங்கிற மாதிரி தெரியுது. இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி இருக்கிற கணிப்புகள். சரிங்களா? இது உங்களுடைய கெஸ்ஸிங்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ நீங்களும் எடுத்து பாருங்கள். நம்ம பவர் சார்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி வந்து நம்ம இப்போ 2 மணி இந்த டைமில் நம்ம மெம்பர்ஷிப் கூடிய போஸ்ட்டையும் போட்டுருவோம். ஏன்னா ஒரு சில நாட்கள் நம்மளுக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கரெக்டான டைமில் நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறது எனக்கு இது மூலயமா நான் சொல்லிக்கிறேன். ஏற்கனவே இந்த இடத்துல 057 வந்துருக்கே, நீங்கள் 054 சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு ரிசல்ட்டை மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. 280 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த 80ங்கிறது அப்படியே ஏபியில் வந்துச்சு. ஸோ இந்த பேட்டர்னில் நம்மளுக்கு வந்து 80 அப்படிங்கிறது அப்படியே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 8 எங்கே அப்படின்னு மார்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 80 அப்படிங்கிறது அப்படியே 80 வந்துச்சு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே இருக்கிற 08 அப்படிங்கிறது ஏபியில் 08 கூட வரலாம். ஸோ ஏபியில் 05 அல்லது 08 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏபியை பொறுத்த வரைக்கும் 05 08 அப்படிங்கிற மாதிரி ஏபியில் நம்மளுக்கு தெரியுது. அதாவது 5க்கு 0 0க்கு 5 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்பு விடுறோம். 5க்கு 0 0க்கு 8 அப்படிங்கிற மாதிரி கூட வரலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு தெளிவாக இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வீடியோ போட்டுறேன், கொஞ்சம் அதுக்கு மட்டும் சிரமத்திற்கு மன்னிக்கவும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் போட்டதுக்கு லேட் ஆகிடுச்சு. மெம்பர்ஷிப்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி 9 மணிக்கு தினசரி நம்ம சேனலில் நம்ம வந்து 9:30க்கு வீடியோக்களை கொடுத்துருவோம். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு முடியல. சரிங்களா? தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.